ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பக்குவமும் ஞானமும். மகாபாரத காலத்தில் உதங்கர் அப்படின்ற மகான் ஒருத்தர் இருந்தார். ஒரு முறை அவர் பாலைவனம் வழியாக பயணம் போக நேர்ந்தது. கோடைக்காலம் வேறு. உதங்கருக்கு தாகத்தால நாக்கு வறண்டு போச்சு. அதே பாலைவனத்தின் வழியாக துவாரகாபுரிக்கு சென்று கொண்டிருந்தாரு கிருஷ்ணன். தாகத்தால தவித்து கொண்டிருந்தவர் கண்ணனை துதித்து, நான் விரும்புகிற போது விரும்புகிற இடத்தில் குடிக்க தண்ணீர் கிடைக்க செய் பரம்தாமா அப்படின்னு வரமும் கேட்டாரு உதங்கர். சிரித்து கொண்டே முனிவரின் வேண்டுகோளை ஏற்று வரமும் கொடுத்தாரு கிருஷ்ணர். கண்ணன் வரம் தந்து விட்டாலும் ஆயர்பாடி சிறுவனாக இருந்த பாலகிருஷ்ணனின் குறும்புத்தனம் மட்டும் போகவே இல்லை. கண்ணன் தந்த வரத்தை நினைத்தாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி மழையோ பாலைவனத்தில் நீர் ஊற்றோ காணப்படவே இல்லை. அப்போது தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் என்று கருதப்பட்ட ஏழை ஒருத்தன் உதங்கர் முன்னாடி வந்து நின்னான். அவன் தோளில் தூங்கிய குடுவையில தண்ணீர் இருந்தது. அந்த காலத்துல முற்றி உலர்ந்து போன சுரைக்காயை குடைந்து குடுவையாக பயன்படுத்தி தண்ணீர் எடுத்து போவதுண்டு. இதை சுரை குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாமி, தாகமா இருக்குதா, தண்ணீர் குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி உதங்கரை பார்த்து கேட்டபடி குடுவையை எடுத்தான் அந்த ஏழை வழிபோக்கன். அவனுடைய அழுக்கு தோற்றம் கண்டு முகம் சுளித்து, வேண்டாம் வேண்டாம் போ அப்படின்னு அவனுடைய உதவியை மறுத்து நடந்து சென்றாரு உதங்கர். வரம் தந்த கண்ணன் மீது அவருக்கு கோபம் வந்தது. சட்டென்று முனிவர் முன்னாடி தோன்றி, என்ன உதங்கரே, இந்திரனிடம் தண்ணீர் கொடுத்து அனுப்பினேனே, குடித்தீரா அப்படின்னு கேட்டாரு கிருஷ்ணன். என்ன கண்ணா சொல்கிறாய்? தாழ்ந்த குலத்தவன் கொடுக்கும் தண்ணீரை எப்படி அருந்துவது அப்படின்னு கேட்டாரு உதங்கர். உடனே கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சொன்னாரு, உதங்கரே, ஆண்டவன் படைத்த உயிர்களில் உயர்வு தாழ்வு என்று எதுவுமே இல்லை என்பது உமக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னார். தாழ்ந்த குலத்தவனாக வந்தவன் இந்திரன். அவன் குடுவையில் இருந்தது அமிர்தம். அதை அருந்த மறுத்து விட்டாயே அப்படின்னு சிரித்து கொண்டே சொன்னார் கிருஷ்ணர். பக்குவமும் ஞானமும் இல்லாமையால் அமிர்தத்தையே இழந்தாரு உதங்கர். ஆனாலும் அவர் மீது கருணை காட்டி உதங்கர் விரும்புகிற போது வானத்தில் மேகங்கள் கூடி மழை பொழிய அருளினாரு கண்ணன். அவற்றை உதங்க மேகம் என்றும் சொல்லுவாங்க. உருவத்தை மட்டும் பார்த்தா உண்மை கண்ணில் படாமலேயே போய்விடும் என்பதை விளக்கும் ஆத்மார்த்தமான கதை தான் இந்த கதை. இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகள்லையுமே அந்த கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் ஒன்னே ஒண்ணுதான். கடவுளை பொறுத்தவரை சாதியோ மதமோ குலமோ கோத்திரமோ எதுவுமே கிடையாது. மனிதனுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அவனுக்கான பலன்கள் கிடைத்தே தீரும். அவை அனைத்தையுமே தூக்கி போட்டுவிட்டு கடவுளை சரணடைந்தால், உண்மையான பக்தியோடு இருந்தால் அவனை நம்மளால காண முடியும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.